சிவமங்கலம். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். அதாவது இந்த மண் பானை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய விளிம்பு உடைஞ்சிரும், அல்லது இடையிலேயே ஓட்ட விழுந்துட்டா கூட அதை கடைசி வரைக்கும் பயன்படுத்தலாம். அதன் பொருட்டு அதை வீட்டுக்குள்ள இல்லாட்டி வெளியே காக்க வைத்திருப்பார். வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று போடுவார். ஒரு வெண்கல பானை ஓட்ட விழுந்துச்சு, இப்போ பயன்பாடற்ற நிலைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை கொடுத்துட்டு நம்ம வேற வாங்கிக்கலாம். நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த தூயவர் அவர் களம் கவிழ்ந்தது அப்புறமேட்டுக்கு நாரும் என்று போடுவார். அங்க ஒரு நாள் தான், அடுத்த ஒரு நாள் இதுக்கு அப்புறமேட்டுக்கு புதைக்கப்பட்டணும், எரிக்கப்பட்டணும், கரைக்கப்பட்டணும். இது விதியாயிருக்கு. என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. இது எல்லாத்துக்குள்ளாரையும் கலந்து அது தொடர்பு பெற்றும் தொடர்பு இல்லாமலும் இருக்கிற ஒரு உத்தமனே அப்படின்னு சொல்கிறார்கள். ஆமா, இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எங்கள் குருநாதன், குமரா, ஒன்று நிராசை பழகிவா அல்லது நிராசை பழகவா, இது ரெண்டும் ரெண்டு கண். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க சொல்ற இந்த ஞான பாடம், இந்த நீங்க சொல்லிட்டு இருக்க அனைத்தும் இதுதான் அடிப்படை தகுதியா இருக்கு. அதெல்லாம் தேவையே இல்லை. சத்தியம் சிவம் சுந்தரம், முதல் பாடம் சத்தியம், கடைபிடி கடவுள் சத்தியம், அவ்வளவுதான். அப்ப நம்ம இங்க களத்திற்குள்ளார அவங்க வாங்க அப்படின்னு சொல்லும்போது நிராசை பழகிட்டு வாங்க, இல்லாட்டி நிராசை பழகிறதுக்கு வாங்க. எங்களிடத்துல வேற பாடமே இல்லை. ஏன்னா இந்த உலகம் உங்களை கிளர்ச்சியின் பெயரால, உணர்ச்சியை தூண்டுறதின் பெயரால, இங்க இருக்கிற எவ்வளவோ பேதங்களின் பெயரால இப்படி உங்களுடைய எல்லா விசாரணை மனதையும் இந்த சகந்தனில் வைத்திருக்கிறது. யார் சொன்னாலும் கேட்டுக்குது, எப்படி சொன்னாலும் கேட்டுக்குது. இந்த தத்துவ குப்பை தீரவே தீராது. இறையை பற்றி இந்த உலகம் மொத்தமும் பேசிக்கிட்டு இருக்கு. இறையை பேசவில்லை, அது பேசப்படும் பொருளும் இல்லை. அந்த பொருள் தான் நமக்குள்ள உயிர் மயமா இருக்கு. தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இந்த பால் அதனுடைய நிலையான முறை மாற்றம் செய்து தெளிந்த நிலைதான் நீ. அவ்வளவுதான். ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் செல்வங்களே. வேற ஏதாவது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஞான பாடம் இருக்கு அப்படின்னா இந்த உலகம் உங்களை மொத்தத்திலையும் ஆசை வயப்படுத்தி அதுல திசை திருப்பிக்கிட்டு இருக்கே தவிர அதன்பால் ஒரு எல்லை இல்லாத கட்டமைப்புல வெறும் சின்ன சின்ன சிற்றின்பத்திற்காக பின்னால் வருகின்ற பேரின்பத்தை உங்களிடத்துல இருந்து மறைத்து வைத்திருக்கு. ஆயத்த ஆடைங்கிற மாதிரி இது தற்காலிக சுகத்திற்கு இந்த உலகத்தை அடிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. அது இல்லை. இந்த பிற புற இத்தியாதிகளால் நீங்கள் பெறுவது எல்லாமே சிற்றின்பம் தான்றத மறந்துடாதீங்கன்னு சொல்றேன். பசிக்கும், உண்டிருப்பாய், உண்ணும் வேலையில் ஆழ்ந்திருப்பாய், அது கடந்து பசிக்கும். இந்த உடலை கொண்டு நீ துய்த்த அனைத்தும் அதுதான். தாகமும் அதுதான், உணவும் அதுதான், மோகமும் அதுதான், யோகமும் அதுதான், தாகமும் அதுதான். எல்லாமே அப்படிதான். பசிச்சிருக்கும், அந்த நேரத்துல ஆழ்ந்திருப்ப. அதுக்கப்புறமேட்டுக்கு அது தடைப்படும். எதை நீ அறக்க பறக்க ஓடி ஆழ்ந்து அந்த தாகத்திற்கு நீர் அருந்தினாயோ, பசி வேளையில் உண்டாயோ, அது நிறைந்தோன்னா அது 100% அதன்பால் இருக்கிற ஈர்ப்பு விலகி நீ வெறுக்க தொடங்கி விடுவாய். நீ காமம் வரைக்கும் சகலமும் அப்படிதான். இதுதான் இந்த உடல் அப்படின்ற எந்திரத்தினுடைய தனி விதி. இதை புரிஞ்சுக்கணும். இதற்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதற்கேவா வாழ்க்கை அளிக்கப்பட்டிருக்கு? உடலுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. உடலுக்காகவே ஒரு வாழ்வா? இல்லை என் செல்வங்களே. ஏன்னா இந்த எந்திரம் முறியடிக்கும். ஏன்னா இந்த சகம் நம்மளை சுத்தி பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கு. சாட்சியா நின்று பார்க்கணும். இங்க ஒரு தட்டுல இன்பத்தை பிரகாசங்கிற பேரால வைத்திருக்கு, இன்னொன்னு துன்பங்கிற இருளையும் வைத்திருக்கு. நீ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு விலை வைக்கணும். அந்த விலை இங்க துன்பமா இருக்கு. நம்ம இன்ப வேலையில நீ அதை ஆழ்ந்து போகாம வேடிக்கை பார்த்திருந்தன்னா துன்ப வேலை உன்னை துன்பம் செய்யாது. அவ்வளவுதான்.
இன்பத்தில் நீ எவ்வளவு ஆழ்ந்தையோ அந்த அளவு நீ துன்பத்தின் வழியில் துன்பப்படுத்தப்படுகிறாய். நீ இன்பத்துல ஆழ்ந்து போலன்னா துன்பம் உன்னை துன்பப்படுத்தாது. இன்ப துன்பம் இது ரெண்டுமே இல்லை. நீ ஆனந்தமயன். ஏன்னா நீ இங்க சித்த சுத்த அலையலையாய் ஒரு மழலையாய் குலைந்த எந்த தந்தை குழந்தையா இங்கு தெய்வமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பால்யம் வைக்கப்பட்டிருக்குங்க, பால் மனம் வைக்கப்பட்டிருக்கிறது, சித்த சுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. பசித்தால் வலித்தால் ஒவ்வாமையால் அல்லது மற்றபடி அது இந்த களத்திற்கு விளையாட மட்டும் வந்திருக்குங்கிறத அறிவிக்கிற ஒரே ஒரு ஜீவன் மழலை குழந்தைகள். ஆமா, இந்த நிலைங்கிறது நமக்கு வழங்கப்பட்ட நிலை. இந்த நிலை தந்ததை இனி நீ வாழும் காலத்துல எதையுமே அடைய முடியாது. அதனாலதான் ஒரு ஐயமேற்று உண்பவனுடைய பிள்ளையே ஆயினும் அவன் தன் அதிசிறந்த பொழுது அதிசிறந்த வாழ்வுங்கிறது நான் பால்யத்தில் வாழ்ந்த வாழ்வுதான் சொல்லியிருப்பான். ஏன்னா அங்க அது பரிபூர்ணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அது வாக்கப்படணும் அப்படின்றதுதான் தத்துவம். இதெல்லாம் இந்த மனம் அறிவு இதெல்லாம் முதிர முதிர நம்ம இந்த சகம் ஏற்படுத்தின மாயைக்கு ஆட்பட்டு இருக்கிறோம். மாயை ஏற்படுத்தின மாயையில் ஆழ்ந்து கிடக்கிறோம். மீண்டெழுந்து வாருங்களின் செல்வங்களை உங்களை கிளர்ச்சி செய்வதற்கு தூண்டுறதுக்கு ஆயிரம் பேதங்களை செய்யறதுக்கு இங்க அலங்காரம் ஆடம்பரம் படாடோபம் எவ்வளவோ அதன்பால் ஆழ்த்தி அதுதான் வாழ்வுன்னு உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு இங்க மாயையின் தூதுவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. மெய்யின் தூதுவர்களே இல்லை. உங்களை ஆசையிலிருந்து விளக்க வைக்கிறதுக்கு இங்க ஆளே இல்லை. யாரா இருந்தாலும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. அதன் பேரால் அவங்க ஆசையை உங்களை வச்சு நிறைவேற்றிக்கிறாங்க. இவ்வளவுதான். இது என்ன ஒரு வாழ்வு வாழ போறோம்? இது சாஸ்வதமானு சொல்றேன். ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்து பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடிசாம்பல் ஆவர் காதற்ற ஊசியும் வாராத காணும் கடைவெளிக்கு காற்று கதவடைத்தால் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா இது. இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள் சரி இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிரக்காடு நாற்ற கூடைக்கினடா நல்ல முகவரி வெள்ளக்கமாத்துக்கினடா பட்டு குஞ்சம். இதுதானே உன் உடலின் வரலாறு. உடம்பினை முன்னும் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. அவ்வளவுதான். உடம்பு குப்பை தெரியாதா? எல்லா கேடுகளும் அங்கதானே இருக்கு. இந்த மனமா எதையும் கேட்டா நினைச்சிடும். அதை ஒரு சீர்நிலைக்கு அழைத்து செல்லல அப்படின்னா அது ஒரு வனமா தான் இருக்கும். தனம் தரும் வனமா மாறவே மாறாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை, மீட்டெடுத்துக் கொள்ளுங்க. இங்க ஆசை அகற்றுறது தவிர இங்க எந்த யோக பாடமும் போய் நீ நிராசையில் நிலை பெறாது. நீ இறைசார் எந்த நிலையையும் எழுத முடியாது. ஏன்னா அதனுடைய அதிகாரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவனை தெரிஞ்சுக்கணும். அதுதான் அருவில் உருவில் அரு உருவில் தொழப்படும் ஒன்றற்ற ஒன்றது ஒவ்வொன்றையும் செய்தது ஒவ்வொன்றிலும் உள்ளது ஒவ்வொன்றிலும் இல்லாதது எந்த ஒன்றிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாதது. இப்படி ஒன்றற்ற ஒன்றாய் இருக்கிறது. அந்த ஒன்றற்ற ஒன்றதில் ஒன்றுங்கள். ஒன்று உங்கள் கடமை. ஒன்றுதான் உங்கள் கடமை. ஒன்றுதல் தான் உங்க கடமை. அதற்கு 100% ஒன்றுதல்ங்கிறது நீங்க பலவா கிடக்கிற பொறிகள் புலன்களில் போகின்றன. இங்க 5 அடக்கும் அமரும் ஆங்கில்லைங்கிற மாதிரி இந்த 5 இங்கு களத்தோட நேரடி பின்னப்பட்டிருக்கு, பந்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இது நிராசைன்ற ஒரு கயிறாலதான் ஒரு கோடாரியாலதான் சிதைக்க முடியும். அதுக்காக உங்களை நீங்க பற்றற்று உன்னிடத்தில் என்ன இருந்தாலும் நீ அவனிடத்தில் இரு. இது எல்லாமே சாட்சி. இதெல்லாம் தொலைக்க போற. உடல் 2ஆம் பொருள், நீ 1ஆம் பொருள். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இங்க அவ்வாறுலாம் எடுத்து செல்றதுக்கெல்லாம் இல்லை. நீ இன்னைக்கு உனக்கு எதுவுமே புரியாது. முடியும் ஒரு நாள், முடியும் பொழுது புரியும் உனக்கு. நீ அன்னைக்கு ஒரு சத்திய நேசனா இருந்த ஒரு சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கணும்னா அப்படின்னா இந்த வரலாற்று ஏடுகளில் இந்த மாவீரன் அலெக்சாண்டர், ஆமா அந்த மாவீரன் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாச்சு. எல்லாம் பகை முடிச்சாச்சு. புகழின் எல்லைக்கு சென்றாச்சு. காலம் அழைக்கிறது. வந்து விட்டான் காலம் கால பாசத்தோடு ஒரு முடிவெடுக்கிறார். எவ்வளவு வென்றோம், தோல்வியை காணாத அப்படி ஒரு பெரும் ராஜ கர்வத்தோடு அந்த பெரும் செருக்கோடு அப்படி தெரிந்த நாம் இன்று அந்த காலபுருஷ தத்துவத்தை அந்த கால ஏட்டின் எழுத்தை என்னால் வெல்ல இயலவில்லை அப்படின்னு பெரிய சவப்பெட்டி செய்து தன் 2 கரங்களை வெளியே நீட்டிட்டு உயிர் காக்கும் மருத்துவர்களை சுமந்து அங்கு இடுகாட்டுக்கு அழைத்து சென்றனர். அவர் அறிவித்த பாடம்
வெல்ல எதுவும் இல்லை. அங்கு மாபெரும் புகழின் உச்சிக்கு சென்றேன். அவ்வளவுதான், சென்றுட்டேன் நான். இங்க உயிர் காக்கிறதுக்குன்னு ஒரு மருத்துவ கூட்டம் இருக்கு, இது சத்தியம். இந்த மருத்துவ கூட்டத்தால் என் உயிர் காக்க முடியவில்லை. எதையும் வென்ற என்னால் காலதேவனை வெல்ல முடியவில்லை. எடுத்து செல்லும் பொழுது நான் எதையும் எடுத்து செல்லவில்லை, எல்லாம் இங்கேயே நான் வழங்கிவிட்டேன். ஏன்னா நான் ஒரு சூக்குமனாய் இருந்தேன், தேகம் ஒரு கூட்டில் வாசம் செய்தேன். அதன் பெயரால் அதனுடைய உயிரில் கலந்தேன், உள்ளத்தில் கலந்தேன், உணர்வுகளில் கலந்தேன். இந்த உடல் எங்கும் மொத்தமும் நான் என்னும் ஆணவத்தால் இருந்தேன். இதெல்லாம் மூலப்பொருளை நான் அறியவில்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு சில புரிதல்கள் புரிந்தது. இந்த எந்திரம் பழுதடையும் அப்படின்றது புரிஞ்சது. இதெல்லாம் முடுக்கி ஒரு நாளைக்கு இங்க கிடத்தி வச்சிருப்பாங்கன்னு புரியுது. ஆமா, இதெல்லாம் நிஜம்னு நான் உணர்ந்து வாழணும். அதுதான் சைவம் சொன்னது. தூயவின் நீர் அணி சாம்பலடா நீ அப்படின்னு, ஊத்தை சடலம் உப்பிட்ட பாண்டங்கிற மாதிரி இது சாம்பல் தானே எஞ்சி இருக்க போறது. அதை முதல்ல நெற்றில வை. நிலையாமை, இது நான் ஒரு நாள் அற்று போவேன், நான் ஒரு நாள் பிடி சாம்பல் ஆவேன், இதுதான் சத்தியம். இந்த உண்மையை உணர்ந்து நான் அந்த உண்மையை முகவரியில் 3 வரிகள் என வைத்திருக்கும் அந்த இடுகாட்டு சாம்பலை உடலெங்கும் பூசிக்கொள்ளும் பித்தனின் சேவகன் பக்தன் அடிமை நான் அப்படின்ற அறிவிப்பு தான் அந்த 3 வரிகள்ல, முகத்துல 3 வரிகள் வைக்கிறது. என் முகவரியை நீருக்கான், நீரில்லா நெற்றிப்பால். அப்படின்னா என்னன்னா, இந்த சகாதிகள் அப்படின்றது நம்மள ஒரு கணத்துல அசைச்சு அது பாட்டுக்கு அடிமைப்படுத்திட்டு போயிரும். இவ்வளவுதான். ஒரு கணத்துல நீ அப்படியே குதூகலமா ஆயிடுவ. அப்படியே சரி, ஒரு ஒரு உறவையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ நிகழ்வையோ அல்லது யாருடைய உன்னை ஊக்குவிக்கின்ற வாசகங்களையோ எதையோ கேட்கும் போது நீ ஒரு உச்ச நிலைக்கு நீ போயிடுவ. இது இவ்வளவுதான். ஒரு கன நேரத்துல அப்படியே ஆழ்ந்து போயிடும். அந்த ஒரு கன நேரம் வேற எதையுமே ஆராய்ச்சி செய்யாது. ஆனா அது பாத்தீங்கன்னா அது வேறா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிற வயசு ஒரு கிடையாது. அதனால எதற்கும் நீங்க ஆட்பட்டு போக வேண்டியதில்லை, நீங்கள் எதையும் ஆழ்ந்து செல்ல வேண்டியதில்லை. ஒரு நீர்த்த நிலையிலேயே இந்த உலகை காணுங்கள். நீர் தான் உன்னுடைய தேகம், அதை தெரிஞ்சுக்கணும். நீராகாரம் தான் முதல் ஆகாரம், உருகொண்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அருவில் தான் சுவாசம் ஆதாரம். முதல் ஆகாரம் நீராகாரம். அவ்வளவுதான். இந்த அண்டத்தில் எப்படி நீர் நிறைய இருக்கிறதோ அதே போல உன் தேகத்திலும் பெருமளவு நீர்த்த தேகம் தான் நீ. நீ எய்த வேண்டியது நீர்த்த நிலைதான். அங்கு வண்ணங்கள் இருக்கு, சுவைகள் இருக்கு, நாற்றம் இருக்கு. நீருக்குள்ளார வண்ணம் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், சுவை இருக்கும் பாருங்க, அதுக்குள்ள நாற்றம் இருக்கும் பாருங்க. இந்த 3ஐயும் எடுத்துறது வெளியே. வண்ணத்தையும் எடு, சுவையையும் எடு, நாற்றத்தையும் எடு. எடுத்துட்டு நீர்த்த நிலைக்கு நீ போ, ஊடுருவும் நிலைக்கு நீ போ, நீ ஒரு நிர்மல நிலைக்கு போ. இப்படி எல்லாம் இருக்கு. வண்ணம், சுவை, நாற்றம்ங்கிறது உன் தேகத்துக்குள்ளாரே இருக்கு. இவைகளெல்லாம் கடந்து வா. ஒரு சுவையை உன்னால வெல்ல முடியுதா? வேணும்னா தான் பார்க்கணும் கழுதை, இல்லாட்டி அங்க திரும்ப கூடாதுன்னு சொல்றேன். உற்றதுன்னா உற்றது மட்டும்தான் நோக்கணும், அற்றதெல்லாம் சிந்திக்க கூட கூடாதுன்னு சொல்றேன். உன் எண்ணத்திற்கே ஆணையிட்டு என்ன சொல்றது, அது ஒரு அதீத நிலை. உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன். 100% உன்னுடைய ஒரு மெய் உணர்வு அறிவின் ஆணையின் பெயரால உன்னை நீ செயல் திருத்தம் செய்ய முடியுங்கிறது சத்தியம். அதுக்கு நமக்கு ஒரு 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 பிடிபொருள் வேணும். அந்த பிடிபொருள் தான் பரம். சும்மா இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பரம் அப்படின்ற. எப்படி ஒரு நதி ஆயிரம் நதிகள் ஒரு கடலை உருவாக்கினதோ இப்படி எல்லாம் ஆயிரம் முறைகளால, ஆயிரக்கணக்கான முறைகளால தொலைப்பெறுபவன் அங்கு ஒருவனா இருக்கிறான். அவனுக்கு உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, உருவம் கிடையாது. அவனை பத்தி இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு, எவனை பத்தி அவன் பேசவே கிடையாதுன்னு சொல்றேன். இது இங்க என்ன உலகம்? இது ஒரு தத்துவ குப்பை உலகம். 4 படிச்சுட்டேன்னா 4 தத்துவ குப்பையை நீ கொட்டி வச்சுட்டு போயிடுவேன். அது பாட்டுக்கு ஒண்ணுமே தெரியாதவன், ஒரு அடிப்படை அறிவு இல்லாதவன் அதை சிந்திக்கும் பொழுது அதன் பெயரால அதுவோ காற்றுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். டே, எதுவுமே இல்லடான்னு சொல்றேன். அது வெட்ட வெளியிடம். நீ 5வது சேரணும்டாங்க. இதுதானே சத்தியம். ஒன்றற்ற ஒன்று தானே அது. அதுக்கு வேற என்ன லட்சணம் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் குருநாதன் தான் சொல்லுவான், விழிமூடி விழித்திருந்து முனை சொல்லி மார்க்கமா முனைப்புடன் நான் சிவத்தியானத்தில் வைத்திருந்தேன், தெரிந்தது கலந்திருந்தேன். இந்த சகம் சொல்லும் எந்த இறையும் எனக்கு தூசணப்பட்டது குமரா. இறைவன் என்பவன் பேசப்படு பொருள் இல்லை, அவன் ஒரு பரவச நிலையன் என்பதை அறிந்து பரவி இருந்தேன். அங்கு என்னை தவிர யாருமே இல்லை. இந்த பறந்து விரிந்து நிறைந்திருக்கின்ற இந்த பேரிரை எவ்வளவு விரிந்து நிறைந்து இருக்க முடியுமோ அவ்வளவு பெரிய பேரூர் எய்தினேன். சத்தியம் சொல்கிறேன் குமரா. சொன்னவன் சத்குரு.
பரம்ங்கிறது ஏமாற்று வேலைடான்ட்டான். என்னை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். கடல் கோடி 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 துளிகளின் தொகுப்பு ஒரு கடல். துளியும் அதே சுவை, கடலும் அதே சுவை. இந்த ஒரு துளி தனக்குள்ள ஆழ்ந்து 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 செல்லும் பொழுது அது தன்னுடைய ஆழ்ந்து செல்லும் திறனை ஒரு இடத்துல இழந்து செயலற்று போகும். அந்த யந்திரம் 100% திராணி இழக்கும். அப்பொழுது அது தன் சுய தரிசனத்தை பெறுகிறது. அது அது இல்லை, இது இல்லை, அவ்வாறு இவ்வாறு, அங்கு இங்கு, அப்படி இப்படி, எப்படியும் செப்பிவிட முடியாத பொருளா ஒண்ணு இருக்கு. நோக்கரிய நோக்கா, நுணுக்கரிய நுண் உணர்வா, நிர்குணனா இருக்கான். ஆனா அவனுக்கு வாசல் நற்குணமா இருக்கு. புரிந்து கொள்ளுங்கள் என் செல்வங்களே. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆசையை விட்டு வாருங்கள். தயவு செய்து நீ ஒரு இறையை தொழணும் அப்படின்னா, தொழுவதுங்கிறது ஒரு முறை. அடுத்தது இன்னொரு இறை இருக்கு, அது சகஜீவனா இருக்கு. அங்க நற்ற கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றிய முனமுனென்று பேசும் மந்திரமேதடா நட்ட கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவை அறிமா. இப்படி ஒண்ணு இருக்கு, உருவகப்படுத்தப்பட்டது. அவ்வளவுதான். அது ஏன் இறைன்னு தொழுகின்றன? எதுவும் இறை என்கின்ற பெயரால் அதற்கென வைக்கப்பட்டிருக்கிறது. பசு பால் தருகிறது, காம்பில் கறக்கப்படுகிறது. அவ்வாறு அங்கு கரண் ஆலயம் நிற்கப்படுகிறது. அங்கு அவன் பெயரால் கறக்கிறோம். காண கற்றவன் எதையும் இறைவனாய் காணுகிறான். அதான் நிஜம். அப்ப அது அவ்வாறு இருக்கு. இங்க ஒண்ணு உயிரா இருக்கு, அதுக்கு பசிக்குது, எனக்கும் பசிச்சிருக்கு. அதுக்கு வலிக்குது, எனக்கும் வலிச்சிருக்கு. அதுக்கு ஒரு சோகம் இருக்கு, எனக்கு ஒரு சோகம் இருக்கு. அதுக்கு ஒரு அனாதித்தனம் இருக்கு, எனக்கும் அது இருக்கு. எனக்கு யாரும் கைவிட்ட நிலை அதுக்கு ஒண்ணு இருக்கு, யாருக்கும் இருக்கு. யாருமே தனித்தனிதான். நம்ம வெறும் உருவகப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் கடைசியா உற்றார் ஆறுள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லாத குற்றார் ஆறுள்ளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது வரத்தக்கவன் அங்கு குற்றாலத்துக்கு ஆழத்துல இருக்கிற ஒரு மகா பெரியவனா இருக்க. இருக்கிற வரை நான் அவனை நினைக்கவே இல்லை. இறக்கின்ற வேளையில் அவனிடத்தில் சங்கரா சங்கரா என கதறுகிறேன், விட்டு விடுங்கள். வாழும் பொழுதே அவனை நினையுங்கள், வாழும் பொழுதே அவனை நிலையுங்கள். அவன் தான் உறவு. விட்டு வாங்க. ஆசைன்னா எல்லாத்தையும் சகலத்தையும் திறந்துட்டு வர்றதில்ல. அதை நீ பற்றி இருக்க வேண்டியதில்ல. கர்மத்தை செய், விளைவு எதிர்பார்க்காத. உனக்குன்னு விதிக்கப்பட்டது விதிக்கப்படும். அதுல நீ மோகம் கொள்ள வேண்டியதில்லை. அது உன் உரிமை பொருளா கருத வேண்டியதில்லை, சாட்சி பொருளா. ஏன்னா உரிமை பொருளா உன் உடலையும் நீ கருத முடியாது. அது யதார்த்தமான உண்மை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு நீர்க்குமிழி வாழ்வுதானே, வந்துட்டு போறோம், அவ்வளவுதானே. வரமடா வையகம் வாழ்ந்துதான் பாரு, கொண்டாட கொடுத்த குவளையமடா குமரா, இது கொண்டாடி வை, கணம் கணம் கொண்டாடி வை, இக்கணம் தக்கணம் சிக்கனப்பிடி, உண்மையை அறிந்தவன் இலக்கணம் படைத்தவன், தலைக்கணம் அகற்றினவன். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களை, விட்டெடுத்துக் கொள்ளுங்கள், ஆசை வயப்படாதீர்கள். நீ கண்ட விஷயாதிகள்ல அவன் என்ன சொல்ல வர்றானே தெரியாது, அதுல எனக்கு ஒண்ணுன்ற மாதிரி இந்த மனம் எல்லாத்துலயும் தாவிக்கிட்டு இருக்கு. செருப்புல அடிச்சு நிலைநிறுத்துங்கள். விரல் கடை அளவு சுவைக்காக எவ்வளவு கேடுகளை உண்ணுகிறோம், எவ்வளவு வேதிப்பொருள்கள் நம்ம உண்றது இல்லாம நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் அதையே நம்ம வைத்து அவர்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எல்லாம் கட்டுப்படுத்துங்களேன்னு சொல்லுவாங்க. நாவை கட்டுப்படுத்து, கண்ணை கட்டுப்படுத்து, கருத்தை கட்டுப்படுத்து, சொல்லை கட்டுப்படுத்து, செயலை கட்டுப்படுத்து. நம்ம உள்வாங்க 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 ஒரு நாள் அது ஓய்ந்து போயிடும். நமக்குள்ள பதிப்பித்ததெல்லாம் காரியாதிகளின் வரை விரயமாக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உள்ள இருக்கவன் முயலகன். அவன் எண்ணத்தின் பெயரால நம்ம ஒரு நிராசை நிலைப்பாட்டின் பெயரால நிற்க அந்த முயலகன் மிதிப்படுவான். அந்த காமாந்தகன் விடுபடுவான், அந்தகாசுரன் விடுபடுவான். இதெல்லாம் செய்யறவன் ஒருத்தனா இருக்கான். எந்த உபகரணங்களையும் இயக்கும் மூல மின் இவனா இருக்கிறான். ஆனா இங்க எல்லாமே செயலற்று கிடக்கு. அவன் வரணும், அவன் வந்தா எல்லாம் சரியாயிடும். நிராசை வரணும், உனக்கு எல்லாம் சரியா போயிடும். நிராசை வராது, நீ எந்த இறையையும் தொழுத பலனை அடையாய் கூறினான் என் சத்குரு. ஆசை மலம் நிராசை விமலம் காண்குமரா, ஆசை உடையவன் மலக்காரணி, நிராசை உடையவன் விமலன் காண்குமரா. நிராசை அடைந்தவன் விமலன் சேர்ந்தவன் ஆவான். ஆசையை மட்டும் உனக்குள்ள இருந்து அகற்றவே முடியாது. ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட விட இன்பம் தானே. மறந்து விடாதீர்கள் செல்வங்களை, விட்டெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க நிராசை பழகாது, ஆசையிலிருந்து விடுபடாம இந்த இறை அனுபவம், ஞான அனுபவம் எதையுமே அடைய முடியாது.
நான்ற தன்மை அற்று போயிருங்க. நான் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மலப்புழுவுக்கும் இருப்பு இருக்கு, மனம் கொண்ட மனிதனுக்கு அது இல்லை. மனம் கொண்ட மனிதன் மேலான குணத்தினால் மேலான செயலினால் மட்டும் அவன் போற்றப்படுகிறான். மற்றபடி அவன் மலப்புழுவுக்கும் கீழானவனை காண்குமரான். நீ எண்ணத்தால், காணலால், சொல்லால், செயலால், இதை குணத்தின் பெயரால் நீ இங்கு ஒரு உயர்வு எய்துகிறாய். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான்முறையின் தெய்வத்துள் வைக்கப்படும். தனியா தெய்வத்துக்குலாம் ஒன்றும் தகுதி கிடையாது என் செல்வங்களே. நீ சுத்தமான மனித குலத்துல வாழ்ந்துட்டு, மனித குணத்துல வாழ்ந்துட்டு, இந்த மனிதத்தை மட்டும் பிரதானப்படுத்திட்டு, இந்த ஜாதி மதம் மொழி இனம் பேதம் வாதம் இதைகளெல்லாம் விடுபட்டு நீ உனக்குள்ள ஒரு விடுதலை அடைய கடவுது. எந்த இறையும் களத்திற்கு வரப்போவதில்லை. எந்த இறையும் தனக்கு ஒரு வேதம் செய்ததில்லை. அதற்கான சான்றுகளும் இல்லை. அவன் பெயரால் இங்கு சிலர் அதை அறிவித்திருக்கின்றனர், இதுவரைக்கும் அறிவித்திருந்தனர், இனிமேலும் அறிவிப்பார்கள். இந்த அறிவிப்புகளுக்குள் அகப்படுபவன் அவன் இல்லை. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, இந்த அன்பில்லாத அவனை எய்த இயலாது, சத்தியம் கடக்காது அவனை எய்த இயலாது. இவைகள் எல்லாம் அடைந்தாதான் நீ உன்னுடைய மூல நிலையான இயல் நிலையான அன்பின்பு ஆனந்த நிலையில நிலை பெற முடியும். நீ ஒரு அமைதி அடையணும், அன்பு உணரணும், இன்பத்தை அடையணும், சதானந்தத்துல நிலை பெறணும் அப்படின்னா உன்னுடைய பொருள் அப்படின்றதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு, பொருளற்றவன் நான் அப்பரம்பொருளை சிந்தித்திருக்கிறேன். அங்கு நான் மலத்தினும் கடை, மலப்புழுவினும் கடை, நாயேனேன்னு பெரிய இறைவனில் கலந்த அடியார்கள் கூறி சென்று விட்டனர். அவெல்லாம் சொல்லிட்டு போனதுக்கு மட்டுக்கு நம்மளாம் நினைச்சு பார்த்தா பழம் மலமா தான் கிடக்குறோம்னு சொல்றேன். அவர்கள் தான் நமக்குள்ளார இறங்கி அவங்க பெரும் தயவால நமக்குள்ள இருக்கிற கேடுகளை தீமைகளை அகற்றி நம்மளை நல்வழிப்படுத்த முடியும். திரிபுர தகனம் புறம் நடந்தது, திரிமல நாசம் அகம் நடந்தது. அது ரெண்டும் ஒரே செயல்தான். அங்க புறம் காம தகனம் நடந்தது, அகத்திற்குள்ளாரையும் அந்த காம தகனம் நடக்கணும். அங்கு புறத்தே நடந்தது முயலக நர்த்தனம், அதே போல உனக்குள்ளாரே அந்த முயலக நர்த்தனம் நிகழ வேண்டும். உனக்குள்ள அங்க ஒரு அந்தகாசுரம், ஒரு இருட்டடிப்பு நிலை, அதே போல உனக்குள்ளாரே ஒரு அந்தகாசுர சம்கார நிலை வரணும். அங்க ஒரு களிறு பொருத்தினவர் இருக்காரு, உனக்குள்ளாரே மதம் எனும் யானை ஒண்ணு இருக்கு, அதையும் அவர் ஒருத்தர் அகற்றணும். அங்க புலியின் உரிதோழர் ஒருத்தர் இருக்காரு, அதே போல புலியினுடைய குரூர புத்தி நமக்குள்ளார இருக்கு. சிங்கத்தின் உரி மூடுது, அதுதான் ராஜஸ் இருக்கு. அங்கு புறத்தே நிகழ்ந்தது உனக்குள்ள இருக்கிற நான் ஆணவஸ் இருக்கு. இப்ப இங்க புறத்து அகத்துக்குள்ளார இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, புறத்தை எவன் செய்தானோ அவன் தான் உனக்குள்ளார அகத்துக்குள்ளாரையும் செய்ய முடியும். ஏன்னா அவன் தான் உனக்குள்ள உயிர்க்குயிரான பொருளா இருக்கும். அவ்வளவுதான். அவனை தவிர நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதுல இருந்து நம்ம விடுபட முடியும்னா அதனாலதான் தாழ் சேர்னா தாழ் சேர் கிடையாது, மனம் தாழ்ந்து அந்த தாழ் சேர். ஆமா, வாழ்கவே வாழ்க நன்றி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமில்லான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே. மனம் தாழ்ந்து அதையே எண்ணி அடையும். திருவடியை சிவமாவது தேரில், திருவடியை சிவலோகம் சிந்திக்கல், திருவடியை செல்கதி அது செப்பில், திருவடியை தஞ்சம் உள் தெளிவாளர்க்கு. பிறவாதிருக்க வரம்பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு காணாது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவானார் அடிக்கமலம் மறவாதிரு மனமே. அதுதான்ப்பா உங்களுக்கு நல்ல மருந்து, அடிக்கமலம் மறவாதிரு. அவ்வளவுதான். ஆமா, அதெல்லாம் ஏன் அப்படின்னா அவன் வாயை வாழ்த்து கண்டாய் மதையானி உரி போட்டு பேய் வாழ் காட்டகட்டாடும் பிரானா இருக்கிறான். அங்கெல்லாம் சகலமும் துறந்து மனிதன் வாழும் காலத்தில் என்ன அஞ்சு மயானத்தில் விட்டு மகா மாயாய நாயகன். ஆமா, மாயா மாயவன் மகா மாயாயனாகி எல்லாரையும் மாயவயப்படுத்தி தான் மாயவயப்படாதிரு மகா மாயாய நாயகன் சிவப்பரம்பொருள் மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. அவன் நிராசையில் நிலை நின்றிருப்பவன். கோயில் சுடுகாடு கொள்புளித்தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலே தான் தனியேன் காணேடி, தாயுமிழி தந்தையிலே தான் தனியேன் காணேடி. ஆனா அவனுக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உனக்கு ஆகி இருக்கிறான். தாயும் மாணவன் அந்த தூய நிழல் சேருங்கள். அவன் நிராசையில் நிலை நின்றிருக்கிறான். நீ நிராசையில் நிலை பெறாது, அவனை எய்தவே வியலாது. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. எந்த ஞான பாடமும் இதிலிருந்து தொடங்குகிறது. நிராசை பழகிவா, நிராசை பழகவா. சிவமங்கலம்.